அருமை தமிழ் சொந்தங்களே வணக்கம். நேற்றைய தம்பி விஜய் அவர்களின் தேர்தல் அறிக்கைக்கு முன்னால் அனைத்து பிரம்மாஸ்திரங்களும் தூள் தூளாகிவிட்டன. திமுக ஏவிய கோடீஸ்வரனாகட்டும், அண்டா செந்திலாகட்டும், ஜீவசகாப்தனாகட்டும் அனைவரும் பதில் சொல்ல முடியாமல் இன்னும் அதே அரைத்த மாவே அரைத்து கொண்டு அவர் மீது தனிப்பட்ட தாக்குதலை தொடரும் நிலை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? அவர் வைத்த வேட்டு. தம்பி விஜய் இதுவரை யாரும் சொல்லாத, யாரும் எந்த கட்சியும் சொல்லாத ஒரு விஷயத்தை கையில் எடுத்துள்ளார். அதுதான் ஊழல். லஞ்சம் ஊழல் மூலம் திமுக, அதிமுக அரசுகள் அடித்த கொள்ளையை மக்களுக்கு பிரித்து கொடுத்து விடுவோம். பிரச்சனை முடிந்து விட்டது. பணம் எங்கிருந்து வருகிறது, எங்கிருந்து வருகிறது என்று கேட்கிறீர்களே, உங்களுக்குத்தான் சொல்கிறோம். பணம் எங்கிருந்து வருகிறது? நீங்கள் அடித்திருக்கின்ற கொள்ளையை, நீங்கள் அடித்து கொண்டிருக்கின்ற கொள்ளையை, நீங்கள் வந்தால் அடிக்க நினைத்திருக்கின்ற கொள்ளையை அத்தனையையும் மக்களுக்கு பிரித்து கொடுக்க சுமார் 75,000 கோடி ரூபாய். ஏனென்றால் இப்பொழுதைய பட்ஜெட் கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி. 3 லட்சம் கோடியில் குறைந்தபட்சம் 25% என்று எடுத்துக்கொண்டால் கூட 75,000 கோடி வருகிறது. இனி வருடம் வருமானம் கூடும், அது ஒரு 10% கூடும். இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் இதனை எடுத்து மக்களுக்கே விநியோகம் பண்ணிவிடுவது, மக்கள் பணத்தை தானே இவர்கள் எடுத்து கொள்ளையடித்து கோடீஸ்வரர் ஆகி கொண்டிருக்கிறார்கள். மல்டி மில்லியனர் என்று சொல்லக்கூடிய லட்சக்கணக்கான கோடிகள் பலபடு அனைத்தும் கொள்ளையடித்த பணம் தானே. அதனை மக்களுக்கே வழங்குவோம். ஏன் கொடுக்க முடியாது? இதை சொல்வதற்கு மக்கள் ஆதரவு பெற்ற ஒரு தலைவன் வேண்டும். அவர் தனிப்பட்ட முறையை நீங்கள் வெளிச்சத்துக்கு நீங்கள் கொண்டு வந்து அவரை முற்றிலுமாக அழித்தொழிக்க முயல்கிறீர்கள். அது தவறானது. சுட்டும் விரலால் எதிரியை காட்டி குற்றம் கூறுகையில் மற்றும் 3 விரல்கள் உந்தன் மார்பினை காட்டுதடா. எங்கேயாவது மனிதன் ஒருவன் இருந்தால் சொல்லுங்கள், இருக்கும் அவனும் புனிதன் என்றால் என்னிடம் காட்டுங்கள் என்றார் கண்ணதாசன் யாருக்கும் விற்கமில்லை என்ற திரைப்படத்தில். அது இல்லை பெரிய விஷயம். அது ஒரு பக்கம் இருக்குது. இந்த படத்தில் சூர்யா ஒரு டைலாக் பேசுவார்ல, எதிர்த்து அடிப்பேன்னு நீ எதிர்பார்க்கலல்ல, நான் திரும்பி அடிப்பேன்னு எதிர்பார்க்கலன்னு சொல்லி ஒரு டைலாக் வரும் தெரியுமா? அது இந்த திமுகவின் செயல்களுக்கு தம்பி விஜய் கொடுத்த பதிலடியில் அனைத்தும் பொருந்தும்.